Praise the Lord. உங்களை இந்த ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். Praise the Lord. ஆமா, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 29, 2026 திங்கட்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்சபையோட மாபெரும் தூண்களான புனிதர்கள் பேதுரு அப்புறம் பவுல் ஆகியோரின் திருத்தூதர்கள் பெருவிழா. உங்க எல்லாருக்கும் இந்த சிறப்பான பெருவிழா நல்வாழ்த்துக்களை நாங்க ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாபெரும் திருத்தூதர்களோட விழாவை கொண்டாடுற இந்த வேளையில ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த விடுதலை, அப்புறம் அவங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த ஒரு ஆழமான விசுவாசம், இது எல்லாத்தையும் நினைச்சு நாம கண்டிப்பா ஒரு நன்றியறிதல் ஜெபத்தோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்களை அன்போடு வழிநடத்தும் எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் தியானிக்கவிருக்கும் இந்த திருவிவிலிய வாசகம் எங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதியவும், அதன் வழியாக நாங்கள் உம்மை முழுமையாக அறிந்து கொள்ளவும் அருள்தாரும். ஆமென். இன்றைய வாசகம் எங்களுக்கு கத்துக் கொடுக்கிற சிறைப்பட்ட வாழ்விலிருந்து கிடைக்கிற மாபெரும் விடுதலைக்காகவும் இருள உதிக்கிற உம்மோட ஒளியின் வல்லமைக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, எங்களை எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் விடுவித்து உமது அடைக்கலத்திற்குள் எங்களை எப்போதுமே பாதுகாப்பா வழிநடத்துற உமது மேலான அன்பிற்காக உமக்கு நாங்க கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பாவம் அப்புறம் மரணம் அப்படிங்கிற சங்கிலிகளை எல்லாம் உடைத்தறிந்து உமது ஒளியால் எங்கள் இருளை அகற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. பேதுருவையும் பவுலையும் வழிநடத்திய அதே தூய ஆவியானவர் இன்றைக்கும் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த ஆழமான பார்வையை பார்க்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் சிறப்பாக மன்றாடுகிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசட்டும். நிச்சயமாக ஆண்டவரே. அவங்க அறியாம செஞ்ச குற்றங்களை எல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு ஒரு முழுமையான பாவ மன்னிப்பையும் அந்த உடைந்த உள்ளங்களுக்கு குணமளித்தலையும் உமது எல்லையற்ற இரக்கத்தையும் அருளையும் அவங்க நிறைவா பெறணும்னு நாங்க மன்றாடுகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருச்சபை தலைவர்கள் எல்லாரும் பேதுருவின் வழித்தோன்றல்களாக திருச்சபையை உண்மையாக வழிநடத்த ஜெபிக்கிறோம். விசுவாசிகள் மற்றும் சமூகங்கள் கிறிஸ்துவை தைரியமாக அறிக்கை செய்யவும், எந்த சோதனைகள் வந்தாலும் உறுதியாக நிற்கவும், ஆண்டவர் தரும் அந்த விடுதலையில் எப்பவுமே மகிழவும் மன்றாடுகிறோம். அதே போல பல்வேறு காரணங்களால் துன்புறுத்தப்படுவோர், சிறையில் இருப்போர், எந்த நேரமும் பயத்துல தவிப்போர் மற்றும் வேதனையில் இருப்போர் அனைவரும் ஆண்டவரே உமது மீட்பின் வல்லமையால் பலப்படுத்தப்படவும் விடுவிக்கப்படவும் ஆறுதல் பெறவும் மன்றாடுகிறோம். உமது உண்மையுள்ள ஊழியர்கள் அனைவரும் இறுதி வரை நிலைத்து நின்று நீதியின் வெற்றி வாகையை பெற ஜெபிக்கிறோம். திருச்சபை உமது மீட்பின் நண்பிற்கு ஒரு மகிழ்ச்சியான சாட்சியாக திகழ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களது சொந்த ஊழியத்திற்காக எங்களது பாடல்களும் போதனைகளும் பலருடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும், நிலைத்தன்மையை ஊக்குவிக்கவும், மற்றவர்கள் ஆண்டவர் தரும் விடுதலையில் மகிழ வழிகாட்டவும் ஜெபிக்கிறோம். மேலும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். நேயர்களே, உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். ஆமா, தயங்காம அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்கியங்கள் 1 முதல் 11. அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையைச் சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சியளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்குப் பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கிடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்.
காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற, சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சியை கட்டி மிதியடிகளை போட்டுக் கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்துக் கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்குச் செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாகச் சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 34. இறைவாக்கியங்கள் 1 முதல் 2, 3 முதல் 4, 5 முதல் 6, 7 முதல் 8. பல்லவி 4b. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுது என் நாவில் ஓலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பேரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும்
அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூங்கு சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவாக்கியங்கள் 6 முதல் 8, 17 முதல் 18. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. நற்செய்தி வாசகம். உன் பெயர் பேதுரு. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவாக்கியங்கள் 13 முதல் 19. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்குச் சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணகத்திலுள்ள என் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகே நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆனா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓ, கண்டிப்பா சொல்லுங்க, கேட்போம். அதாவது ஒரு நபர் ஒரு பெரிய அடர்ந்த கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிறாரு. அவருக்கு வழி தெரியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை சுத்தி எக்கச்சக்கமான முள் செடிகள், பெரிய பெரிய பாறைகள், அப்புறம் விஷ ஜந்துக்கள் வேற இருக்குமோங்கிற பயம். அந்த பயத்திலேயே அவருடைய உடம்பெல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை அது. ஆமா, அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சின்ன வெளிச்சம் தோன்றுது. அந்த வெளிச்சம் சும்மா வழிய காட்டிட்டு போகல, அது கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகி அவர் பாதையில இருந்த அந்த பாறைகளை, தடைகளை எல்லாம் ஒவ்வொன்னா உடைச்சு அவரை பத்திரமா அந்த இருட்டுல இருந்து வெளியில கொண்டு வருது. அந்த வெளிச்சம் கொடுக்கிற நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு வாசகங்களோட மையக்கருத்து. வாவ், ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டோரி இது. ஏன்னா அந்த குகை அப்படிங்கிறது சும்மா ஒரு பௌதிகமான இருட்டு கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம், சந்தேகம், குற்ற உணர்வு, இது எல்லாமே சேர்ந்த ஒரு இருட்டு. எக்ஸாக்ட்லி, அதேதான். இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான பார்வையின் நோக்கம் என்னன்னா, முற்றிலும் மாறுபட்ட பின்னணியை கொண்ட 2 மாபெரும் ஆளுமைகளான புனித பேதுரு மற்றும் புனித பவுல் ஆகியோரை ஆண்டவர் எப்படி அந்த ஒளியை கொடுத்து அவங்களுடைய தனிப்பட்ட இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து திருச்சபையின் தூண்களாக மாற்றினார் அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு ஆராய போறோம். இங்க எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுது. அதாவது இந்த 2 பேரையும் பார்த்தா எனக்கு 2 வெவ்வேறு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தெரியுறாங்க. ஆபரேட்டிங் சிஸ்டமா? அதாவது நம்ம போன்ல இருக்கிற மாதிரியா? ஆமா, இப்போ ஒருத்தர் ஆண்ட்ராய்டு மாதிரி, அதாவது பேதுரு ரொம்ப ஓப்பனான ஆளு. தப்பு பண்ணுவாரு, விழுவாரு, திரும்ப எந்திருப்பாரு, உள்ளதை உள்ளபடி பேசுவாரு, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ரொம்ப யதார்த்தமான மனிதர் அவரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பவுல், அவர் iOS மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சட்டங்களை கரைத்து குடித்த ஒரு அறிஞர், எல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு ரூல்ஸ் படி இருக்கணும்னு நினைக்கிறவரு. ஆனா இந்த 2 பேருக்குள்ளேயும் ஓடுற அந்த விசுவாசம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஒண்ணுதான். அந்த ஒரே கோர் கோடு எப்படி இந்த 2 வித்தியாசமான ஹார்ட்வேர்ல வேலை செஞ்சுச்சு, அது எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரு அருமையான ஒப்பீடு. ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு சிறப்பா வேலை செய்யுதுங்கிறது அது எவ்வளவு அழுத்தத்தை தாங்குது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. அது ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல. கண்டிப்பா. அதைத்தான் நாம இன்னைக்கு முதல் வாசகத்துல பாக்குறோம். திருத்தூதர் பணிகள் நூல் அதோட 12ஆம் அதிகாரத்துல. வேறு யாரும் இல்ல, திருச்சபையோட முதல் திருத்தந்தையாம் புனித பேதுரு தான். அவருக்கு கிடைச்ச அந்த வழிகாட்டுதல் மரணத்தின் விளிம்பிலிருந்து கிடைச்ச ஒரு மாபெரும் புதுப்பிறவி. இந்த வாசகத்தை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிகாரத்தோட இரும்பு சங்கிலிகளுக்கும் திருச்சபையோட ஜெபத்துக்கும் இடையில நடந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக போராட்டமா இது எனக்கு தெரியுது. நிச்சயமா அந்த முதல் 5 வசனங்கள்ல உள்ள வரலாற்று பின்னணியை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். அப்போதான் அந்த நிகழ்வோட முழு வீரியமும் நமக்கு புரியும். சரி, அந்த காலகட்டத்துல அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தவன் முதலாம் ஏரோதி அக்ரிப்பா. அதாவது அவன் ஒரு யூதன் கிடையாது, ஆனா யூதர்களை ஆளுகின்ற பொறுப்புல இருந்தான். ஓ, யூதன் இல்லையா? அப்ப அவனுக்கு மக்கள் மத்தியில அவ்வளவு செல்வாக்கு இருந்திருக்காதே. கரெக்ட். அதனால எப்படியாவது யூத மத தலைவர்களையும் மக்களையும் திருப்திப்படுத்தி தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும்னு ஒரு அரசியல் தந்திரம் அவன்கிட்ட இருந்துச்சு. அதாவது தன்னோட நாற்காலியை காப்பாத்திக்க ஒரு குறுக்கு வழி. ஆமா, அதற்காக அவன் என்ன பண்ணான்னா திருச்சபையை சார்ந்தவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அதோட உச்சகட்டமா திருத்தூதர் யோவானோட சகோதரரான யாக்கோப்பை வாளால் கொன்று விடுகிறான். ஒரு நிரபராதிய கொல்றது எப்படி யூதர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்? ஏரோது தன்னோட அரசியல் லாபத்துக்காக ஒரு உயிரையே பலி கொடுத்திருக்கான். அதுதான் அதிகாரத்தோட குருட்டுத்தனம். இத பார்த்த உடனே ஏரோதுக்கு இன்னும் தைரியம் வந்திருக்கும் இல்லையா? ஒரு கொலைக்கு கிடைச்ச கைத்தட்டல் அவனை அடுத்த கொலைக்கு தூண்டுது. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அந்த உற்சாகத்துலதான் திருச்சபையோட மிகப்பெரிய தூணா இருந்த பேதுருவையும் அவன் கைது செய்யறான். ஆனா பேதுருவை கைது செய்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன், அது என்ன நேரம்? அது பாஸ்கா விழா, அதாவது புளிப்பற்ற அப்ப விழா நடக்கிற நாட்கள். அந்த புனித நாட்கள்ல மரண தண்டனை நிறைவேற்றுவது யூதர்களோட வழக்கத்துக்கு எதிரானது. ஓ, அதனால ஏரோது காத்திருக்க வேண்டியதா போச்சு. ஆமா, விழா முறிஞ்ச உடனே பேதுருவ மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்தி பகிரங்கமா கொல்லணும்னு ஏரோது திட்டம் போடுறான். அது வரைக்கும் பேதுரு தப்பிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையான ரோமானிய காவலை ஏற்பாடு செய்யறான். அந்த ரோமானிய காவல் எந்த அளவுக்கு கடுமையானதா இருந்துச்சு?
ஏன்னா திருவிவிலியத்துல 4 குழுக்களை கொண்டு காவல் காத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பு. ரோமானிய படையில இத குவாடர்னியன் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாடர்னியன் அப்படின்னா அதாவது 4 பேர் கொண்ட ஒரு குழு. அப்படி 4 குழுக்கள், மொத்தம் 16 படை வீரர்கள் பேதுருவை இருத்தி காவல் காக்குறாங்க. 16 பேரோட காவலா? ஒரு சாமானிய மீனவருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பா? அதுதான் இங்க விஷயமே. இரவும் பகலுமா 4 முறைகள்ல, அதாவது ஷிஃப்ட்ல இந்த காவல் நடக்கும். இதுல மிக கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? சிறைக்குள்ள இருக்கிற பேதுருவோட வலது கைய ஒரு சங்கிலியால கட்டி அத ஒரு வீரனோட கையோட இணைச்சிருப்பாங்க, இடது கைய இன்னொரு வீரனோட கையோடும் பிணைச்சிருப்பாங்க. வாவ்! அப்போ 2 பக்கமும் வீரர்கள் அவரோட உடம்போட சேர்த்து சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க. அம்மா, அது மட்டும் இல்லாம அறையோட வாசல்ல வேற 2 வீரர்கள் இருப்பாங்க. உலகத்தோட பார்வையில பார்த்தா இத்தனை பெரிய ராணுவ பாதுகாப்புக்கு நடுவுல அதிகாரத்தோட வாளுக்கு கீழே நிக்கிற ஒரு மீனவரோட வாழ்க்கை அதோட முடிஞ்சிருச்சுன்னு தோணும். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. உலக அதிகாரம் வாள், சங்கிலிகள், 16 படை வீரர்கள், இருண்ட சிறைச்சாலைன்னு தன்னோட வலிமையை காட்டுது. ஆனா அது 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தெரியுது. ஆமா, அது என்ன முரண்பாடுன்னு நினைக்கிறீங்க? பேதுரு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் ஆயுதங்களோடு நிக்குது, இன்னொரு பக்கம் இந்த மக்கள் எந்த போராட்டத்திலையும் இறங்கல, அதிகாரத்தை எதிர்த்து அரசியல் பண்ணல, வெறும் ஜபம் மட்டும்தான் செய்றாங்க. எப்படி இந்த மக்கள் வாளுக்கு முன்னால முழங்கால்களை நம்பினாங்க? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு மேலோட்டமான ஜபம் கிடையாது. இந்த இடத்துல உருக்கமான ஜபம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த உருக்கமான ஜபத்துக்கு ஏதாவது தனி அர்த்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இதோட மூல மொழியான கிரேக்கத்துல எக்டேனோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தடகள வீரர் ஓட்டப்பந்தயத்துல இலக்கை தொட தன்னோட நரம்புகள் புடைக்க உடம்போட முழு சக்தியையும் திரட்டி தன்னை முழுமையா நீட்டி செயல்படுறது போன்ற ஒரு தீவிரமான முயற்சி. அப்போ திருச்சபை ஏதோ கடமைக்காக ஜபிக்கல, தங்களோட ஆன்மாவோட முழு பலத்தையும் ஒன்று திரட்டி ஆண்டவரிடம் கூட்டா மன்றாடி இருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. உலக அதிகாரம் மனிதர்களை வெளியிலிருந்து இரும்பு சங்கிலிகளால அடக்கியால நினைக்கும். ஆனா இப்படிப்பட்ட உருக்கமான கூட்டு ஜபத்துக்கு அந்த உலக அதிகாரத்தோட அடித்தளத்தை அசைக்கக்கூடிய மாபெரும் வல்லமை இருக்கு. அப்படியானால் இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல ஏரோதுகளை எதிர்கொள்ள இந்த கூட்டு ஜபமே போதுமானதுன்னு சொல்றீங்களா? சந்தேகமே இல்லாம சொல்லலாம். நவீன மனிதர்களாகிய நீங்க இன்னைக்கு சந்திக்கிற தீர்க்க முடியாத கடன்கள், நாள்பட்ட நோய்கள், உங்களை இருட்டறையில அடைப்பது போல அச்சுறுத்துற மன அழுத்தங்கள், குடும்பத்துல உள்ள தீர்க்க முடியாத விரிசல்கள், இவை எல்லாம் தான் உங்களுடைய இன்றைய ஏரோதுகள். ஆமா, இந்த ஏரோதுகள் நிஜமாவே நம்மள ரொம்ப பயமுறுத்துறாங்க. கண்டிப்பா பயமுறுத்துவாங்க. உங்களை சுத்தி 4 அடுக்கு கவலைகளை போட்டு இனி நீ மீண்டு வரவே முடியாதுன்னு உங்களை நம்ப வைக்கலாம். உங்களை கட்டி போட்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் ரோமானிய சிறைய போல ரொம்ப கடினமானதா உங்களுக்கு தோணலாம். அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும்? நீங்க தனித்து நின்னு உங்க சொந்த பலத்தால போராடக்கூடாது. பேதுருவுக்காக திருச்சபை எப்படி ஒன்னா கூடி உருக்கமா ஜெபித்ததோ அதே போல நீங்களும் உங்க குடும்பத்தோடும் சக விசுவாசிகளோடும் இணைந்து செய்யற ஜெபம் அந்த சங்கிலிகளை நிச்சயம் உடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. சரி, அந்த ஜபத்தோட அதிர்வுகள் சிறைச்சாலைக்குள்ள எப்படி எதிரொலிச்சதுன்னு இப்ப பாப்போம். வசனங்கள் 6-10 வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா அது நம்ம தர்க்க ரீதியான சிந்தனையை மீறியதா இருக்கு. அதாவது அந்த ராத்திரியில நடந்த சம்பவத்தை சொல்றீங்களா? ஆமா, ஏரோது அடுத்த நாள் பேதுருவை விசாரணைக்கு கொண்டு வர போறான். அதாவது யாக்கோபை போல நாளைக்கு பேதுருவுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு ராத்திரியில 2 வீரர்களுக்கு நடுவே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு பேதுரு உறங்கிக் கொண்டிருக்கிறார். இது உண்மையாவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். சாதாரண மனிதர்களாகிய நமக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான நேர்காணல் அல்லது தேர்வு இருந்தாலே ராத்திரியில தூக்கம் வராது. நாளைக்கு தன் கழுத்து வெட்டப்படலாம்னு தெரிஞ்ச ஒருவரால எப்படி அவ்வளோ ஆழமா உறங்க முடிஞ்சது? இது உளவியல் ரீதியா சாத்தியம்தானா? அதுதான் இங்க உள்ள ஆன்மீக புதிரோட விடையே. இப்ப மனோதத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா மரண பயம் ஒரு மனுஷனை தூங்கவே விடாது. அவனுடைய நரம்பு மண்டலம் எப்போதுமே ஒரு தற்காப்பு நிலையில, அதாவது அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல தான் இருக்கும். ஆனா பேதுருவோட நரம்பு மண்டலம் ரொம்ப அமைதியா இருக்கு. எப்படி இது சாத்தியம்?
ஏன்னா அவர் தன் வாழ்க்கையோட மொத்த கட்டுப்பாட்டையும் முழுமையா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆண்டவரே, நீர் என்னை வாழ வச்சாலும் சரி, மரிக்க வச்சாலும் சரி, நான் உம்முடையவன் அப்படிங்கிற அந்த ஆழமான விசுவாசம் தான் அவருக்கு அப்படி ஒரு அபரிமிதமான அமைதியை கொடுத்துச்சு. ஓ வாவ். அதாவது அவர் சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த பயம் அப்படிங்கிற சிறையிலிருந்து விடுதலை ஆயிட்டாரு. சரியா சொன்னீங்க. அதேதான். ஒரு மனிதன் எப்போ ஆழ்ந்து உறங்குவான், தன்னோட சொந்த முயற்சிகள் அனைத்தையும் கைவிட்டு தன்னை முழுமையா இன்னொருவரிடம் ஒப்படைக்கும் போது மட்டும்தான் அது சாத்தியம். முழுமையான சரணடைதல்னு சொல்றீங்க? ஆமா. பேதுருவுக்கு யாக்கோபோட மரணம் தெரியும், ஏரோதோட கொடூரமும் தெரியும், தன்னோட சுய பலத்தால தப்பிக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும். அதனால அவர் தன்னோட வாழ்க்கைய ஆண்டவருடைய கைகள்ல முழுமையா கொடுத்துட்டாரு. அது மட்டுமல்லாம இயேசு ஏற்கனவே அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் இல்லையா? கரெக்ட். யோவான் நற்செய்தியில ஆண்டவர் இயேசு பேதுரு கிட்ட அவர் எப்படிப்பட்ட மரணத்தை அடைவாருன்னு முன்னமே ஒரு இறைவாக்க சொல்லி இருந்தாரு. அவர் முதிர்ந்த வயதில் தான் இறப்பார் என்ற அந்த ஆண்டவரோட வார்த்தை மேல அவருக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்திருக்கலாம். என்ன நடந்தாலும் அது ஆண்டவரோட சித்தப்படியே நடக்கும் என்ற அந்த முழுமையான சரணடைதல் தான் மரணத்தின் வாயிலும் அவர் அத்தனை நிம்மதியா உறங்க வச்சிருக்கு. ஆமா, அது ஒரு சாதாரண உறக்கம் கிடையாது. அதிகாரத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஆன்மீக போராட்டம். அவரு அப்படி உறங்கிட்டு இருக்கும்போது அந்த சிறையறைக்குள்ள ஆண்டவரோட தூதர் வராரு. இருள் சூழ்ந்த அந்த அறை திடீர்னு ஒளியால நிறையிறது. ஆனா இந்த இடத்துல தூதர் செயல்படுற விதம் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரோட தூதருக்கு எத்தனையோ வல்லமைகள் உண்டு இல்லையா? அவர் நினைச்சிருந்தா பேதுரு அப்படியே கண்ணிமைக்கிற நேரத்துல தூக்கி சென்று சிறைக்கு வெளியே பாதுகாப்பா விட்டுருக்கலாமே. ஆமா, ஆண்டவரால அது முடியும். ஆனா தூதர் அப்படி பண்ணல. கரெக்ட். தூதர் என்ன செய்யறாரு? பேதுருவோட விழாவில தட்டி எழுப்பி உடனே எழுந்துடும்னு சொல்றாரு. அவர் எழுந்து நின்றதும் சங்கிலிகள் கைகளில் இருந்து கீழே விழுது. இது எப்படி? இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ஆண்டவர் எப்போதுமே மனிதர்களுடைய சுதந்திரத்திலையும் அவங்களோட செயல்பாட்டிலையும் தலையிடுவதில்லை, மாறாக வழிகாட்டுறாரு. சங்கிலிகள் கீழே விழுந்தது ஒரு அற்புதம் தானே? கண்டிப்பா. சங்கிலிகள் கீழே விழுந்தது ஆண்டவருடைய வல்லமையால நடந்த ஒரு மாபெரும் அற்புதம். ஆனா அடுத்தடுத்து அந்த தூதர் பேதுருவுக்கு கொடுக்கிற கட்டளைகளை பாருங்க. இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும்னு சொல்றாரு. பேதுரு தூக்க கலக்கத்துல அப்படியே செய்யறாரு. அதுக்கப்புறம் அதன் பிறகு தூதர் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும்னு சொல்றாரு. ஏன் இந்த சாதாரண அன்றாட செயல்களை செய்ய சொல்றாரு? ஏன் இந்த கட்டளைகளோட நீங்க சொல்லும் போது நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு விஷயம்தான் என் நினைவுக்கு வருது. என்ன விஷயம் அது? பெரிய பல்பொருள் அங்காடிகள், அதாவது சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் தானியங்கு கண்ணாடி கதவுகள் வச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் சென்சார் டோர் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நாமே நம்ம கைகளால தள்ளி தரப்பது ரொம்ப கஷ்டம். ஆமா, அது உண்மைதான். ஆனா நாம தூரத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அந்த கதவு மூடியேதான் இருக்கும். அது தானாக திறந்து விடாது. நாம நம்மோட மிதி அடிகளை போட்டு எழுந்து நடந்து முதல் அடியை எடுத்து வச்சு அந்த சென்சார் எல்லைக்குள் நுழைஞ்ச உடனேதான் அந்த பிரம்மாண்டமான கதவு தானாகவே விலகி நமக்கு வழியை கொடுக்கும். வாவ், இது ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இல்லையா? பேதுருவோட விடுதலையும் எனக்கு அப்படிதான் படுது. பேதுரு தன்னோட மிதியடிகளை அணிஞ்சு கச்சையை கட்டி கொண்டு அந்த தூதரை பின்பற்ற நடக்க ஆரம்பிச்சாதான் அந்த சிறையோட இரும்பு வாய்கள் ஒவ்வொன்றாக திறக்கும். ஆண்டவர் வழியை உருவாக்குறாரு, ஆனா அந்த வழியில நடக்கிற பொறுப்பு நம்மளோடது. மிக சரியான ஒரு விளக்கம். பல நேரங்கள்ல மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து விட்டு அப்படியே செயலற்று உட்கார்ந்துடுறாங்க. ஆண்டவர் நமக்கான விடுதலையோட முதல் படியை ஆரம்பிச்சு வச்சிடுவாரு. உங்களை கட்டி போட்டிருக்கிற இரும்பு சங்கிலிகளை அவர் அறுத்துடுவாரு. ஆனா நாம எழுந்து நடக்கணும். கண்டிப்பா. அந்த இடத்துல இருந்து எழுந்து கச்சியை கட்டி கொண்டு முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பையோ ஒரு மருத்துவ ஆலோசனையோ அல்லது ஒரு உறவில் சமாதானம் செய்வதற்கான ஒரு சிந்தனையோ கொடுக்கும்போது நீங்க தொடர்ந்து தூங்கி கொண்டிருக்க கூடாது. நாம நம்பிக்கை வச்சு முதல் அடியை எடுத்து வைக்கும் போதுதான் அந்த தானியங்கி கதவுகளை போல தடைகள் விலகும் இல்லையா? ஆமா, நிச்சயமா விலகும். அந்த தடைகள் எப்படி விலகின என்பதை அந்த 10ஆம் வசனம் மிக தெளிவா காட்டுது. தூதரும் பேதுருவும் முதல் காவல்காரனையும் 2ஆம் காவல்காரனையும் தாண்டி நகரத்திற்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வராங்க. அது சாதாரண கதவு கிடையாது, மிகப்பெரிய இரும்பு கதவு. பல வீரர்கள் சேர்ந்து திறக்க வேண்டிய கதவு. ஆனா நீங்க சொன்ன அந்த தானியங்கி கதவு போல அந்த இரும்பு வாயில் தானாகவே திறக்குது. ஆமா, அவங்க வெளியே வந்து ஒரு சந்து வழியா போறாங்க. இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. ஆனா 11வது வசனத்தை படிக்கும்போது பேதுருவுக்கே இது நிஜமா அப்படின்னு புரியல என்பதை நம்ம பார்க்க முடியுது.
இது மனித உளவியலோட மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த முதல் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் அவங்க கடந்து வரும்போது அந்த 16 வீரர்களும் என்ன ஆனாங்க? அவங்க எல்லாருடைய கண்களும் கட்டப்பட்டிருந்தன, அல்லது அவங்க ஆழ்ந்த மயக்கத்துல இருந்திருக்கலாம். அப்போ பேதுரு என்ன நினைச்சாரு? பேதுருவுக்கு இதெல்லாம் நடக்கும்போது தான் ஒரு காட்சி காண்பதாகவே அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. தூக்க கலக்கம், மரண பயத்தோட அதிர்ச்சி, நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் அற்புதம், இது எல்லாமே அவரை ஒரு கனவு நிலையில வச்சிருந்தனா. அப்போ எப்போ அவருக்கு உண்மை புரிஞ்சுது? அந்த தூதர் அவரை விட்டு அகன்ற பின், அந்த சந்தோட குளிர்ந்த காற்று அவர் மேல பட்ட பின் தான் அவர் சுய நினைவுக்கு வராரு. ஓ, அந்த தருணத்தை தான் நம்ம உள்ளுணர்வு விழிப்படையும் தருணம், அல்லது முழுமையான தெளிவு பிறக்கும் அந்த நிமிடம்னு சொல்லலாம். தான் ஏதோ கனவு காண்கிறோம், காட்சி காண்கிறோம் நினைச்சவருக்கு கைகள்ல சங்கிலி இல்லாததை உணரும் போது இது காட்சி கிடையாது, நிஜம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய புரிதல் வருது. ரொம்ப கரெக்ட். அந்த 11வது வசனத்துல பேதுரு சொல்ற வார்த்தைகள் மிக ஆழமானவை. ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்தும் என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அதாவது எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவருக்கு அர்த்தம் புரியுது. ஆமா, அந்த இருட்டான சிறைக்குள்ள இருந்து தூதரோட வெளிச்சத்தை பின்பற்றி எந்த கேள்வியும் கேட்காம கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்த பேதுருவுக்கு எல்லாம் முடிஞ்சு அவர் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்த பிறகுதான் நடந்த அனைத்தோட முழுமையான அர்த்தமும் கிடைக்குது. ஆமா, நானாக தப்பிக்கல, என் திறமையால வெளியே வரல, ஆண்டவர் தான் வானதூதரை அனுப்பி என்னை காப்பாற்றினார் அப்படின்ற அந்த சாட்சியத்தை அவர் அங்கதான் உணர்றாரு. இதை சிந்திக்கும் போது நம்மளோட வாழ்க்கை பயணத்தோடு இது எவ்வளவு நெருக்கமா பொருந்ததுன்னு தோணுது. நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். ஒரு பெரிய சிக்கல் நம்மள சூழ்ந்திருக்கும், அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம கண்ணீரோட தவிப்போம். கண்டிப்பா. அப்போ இது ஒரு சின்ன வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். ஆமா, ஒரு சிறிய உந்துதல், ஒரு நண்பரோட ஆலோசனை, அல்லது ஜபத்தின் வழியாக கிடைக்கிற ஒரு சின்ன வெளிச்சம் நமக்கு வழிகாட்டும். நாமும் வேற வழி இல்லாம அதை அப்படியே பின்பற்றி போவோம். அந்த பிரச்சனைக்கு நடுவுல நடக்கும்போது நமக்கு ஒண்ணுமே புரியாது, ஏதோ இயந்திரத்தனமா செயல்பட்டு இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறது தான் முக்கியம். ஆமா, அந்த பெரிய சிக்கல்ல இருந்து முழுமையா வெளியே வந்து பாதுகாப்பான இடத்துல நின்ற பிறகு திரும்பி பார்க்கும்போதுதான் நாம ஒரு நிமிஷம் மூச்சு விட்டு சிந்திப்போம். அட, நாம எப்படி இந்த மலையை தாண்டணும்? இது நம்மளோட திறமையோ நம்மளோட பலமோ கிடையாது. அந்த இருட்டான பாதையில ஆண்டவர் தான் நம்மள தன்னோட கரம் பிடிச்சு பத்திரமா நடத்தி வந்திருக்காரே என்பதை நாம முழுமையா உணர்கிறோம். நீங்க சொல்றது மிகச்சரி. நம்ம வாழ்க்கையில நாம கடந்து வந்த கடினமான பாதைகளை, அந்த நெருக்கடியான தருணங்களை திரும்பி பார்த்தோம்னா பல நேரங்கள்ல ஆண்டவர் எப்படி நம்மள தூக்கி சுமந்தார் என்பது நமக்கு தெளிவா விளங்கும். அந்த நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமா. அந்த நேரத்துல பேதுரு அடைந்த அதே பேருவகையும் ஆச்சரியமும் நன்றியுணர்வும் நமக்கும் ஏற்படும். அந்த நன்றியுணர்வு தான் இனி வரும் காலங்கள்ல நாம சந்திக்கிற எந்த ஏரோதுகளையும் எந்த இரும்பு சங்கிலிகளையும் எதிர்கொள்வதற்கான அசைக்க முடியாத விசுவாசத்தை நமக்கு தருது. உண்மையாவே இது ரொம்ப அற்புதமான ஒரு பயணம். பேதுருவோட அந்த சிறை அனுபவம், அவர் எப்படி ஒரு குழந்தைய போல ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை வச்சு மரணத்தின் விளிம்பிலும் நிம்மதியா உறங்கினார், எப்படி எந்த கேள்வியும் கேட்காம தேவதூதரோட சின்ன சின்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், இறுதியில எப்படி அந்த விடுதலை ஒரு நிஜம் என்பதை முழுமையா உணர்ந்தார், இவை எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான மிக ஆழமான பாடங்களை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. ஆமா, உலக அதிகாரத்தோட இருளும் அதோட இரும்பு சங்கிலிகளும் படை வீரர்களோட பலமும் எந்த அளவுக்கு பெரிதா இருந்தாலும் ஆண்டவரோட ஒளியும் திருச்சபையோட உருக்கமான கூட்டு ஜபமும் அதைவிட பல மடங்கு மிகப்பெரிய வல்லமை கொண்டவை என்பதை இந்த வரலாற்று நிகழ்வு ஆணித்தரமா நிரூபிக்குது. அன்பானவர்களே, இந்த நிகழ்வின் அடிப்படையில் உங்களை நோக்கி ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைக்க நான் விரும்புறேன். உங்கள் வாழ்வில் தற்போது எந்த இரும்பு வாயிலுக்கு முன்பாக திகைத்து நிக்கிறீங்க? அது உங்களின் தீர்க்க முடியாத பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப உறவுகள்ல ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய விரிசலா இருக்கலாம், அல்லது உங்களை நாளுக்கு நாள் முடக்கி போடுற உடல்நல குறைபாடா கூட இருக்கலாம். ஆமா, அந்த இரும்பு வாயில் ரொம்ப பிரம்மாண்டமா நின்னுட்டு இனிமேல் இது திறக்கவே திறக்காது, உன் வாழ்க்கை இவ்வளவுதான் உங்களை அச்சுறுத்திட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடம் சொல்றது ஒண்ணுதான், முடங்கி கிடக்காதீங்க. உங்கள் கச்சையை கட்டி கொண்டு எழுந்து நில்லுங்க, ஆயத்தமாகுங்க. ஆமா, நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வைங்க. திறக்காது என நீங்க நினைக்கிற அந்த பிரம்மாண்டமான கதவை நோக்கி ஆண்டவர் மீதுள்ள முழுமையான நம்பிக்கையோட உங்கள் முதல் அடியை எடுத்து வைங்க. அவர் ஒளியாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த இரும்பு வாயில் உங்களுக்கு முன்பாக தானாகவே திறக்கும், உறுதியாக திறக்கும். அந்த உயிரோட்டமான நம்பிக்கை உங்க ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவருடைய மாபெரும் வல்லமை ஒரு மனிதனை எப்படி மீட்டெடுக்குதுங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இது.
இதை நான் இன்னைக்கு நம்ம நேர்கள் வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பார்க்க விரும்புறேன். இப்போ இன்னைக்கு நம்ம நேர்கள் யாரும் ரோமானிய சிறையில இல்ல. கண்டிப்பா இல்ல. ஆனா நைட்டு 3 மணிக்கு முழிப்பு தூக்கம் இல்லாம மேற்கூறிய வெறிச்சு பார்த்துக்கிட்டு தவிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. நாளைக்கு வரப்போற மருத்துவ பரிசோதனை முடிவை நினைச்சு ஒரு பயம், இல்லனா இழுத்து மூடுற நிலைமையில இருக்கிற அவங்க பிசினஸ், கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை, இல்லனா குடும்பத்திலயோ வெளியிலயோ யார்கிட்டயும் சொல்ல முடியாத சில கெட்ட பழக்கங்கள். இதெல்லாம் ரொம்ப நிஜமான பிரச்சனைகள். ஆமா, இந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் தான் அவங்கள அசைய விடாம கட்டி போட்டிருக்கு. அந்த இரும்பு வாய்கள்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்குது. இந்த பயத்திலிருந்து எப்படி அந்த பேதுருவின் தூக்கத்தை, அந்த நிம்மதியை வாங்குறது? அதுக்கு விடை இன்னைக்கு திருப்பாடல்கள்ல இருக்கு. அந்த முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் அப்படின்னு இந்த திருப்பாடல் தொடங்குது. இதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் சொல்லுங்க. இதை மேலோட்டமா படிக்கும்போது ஏதோ ஒரு பெரிய அரண்மனையில வெல்வெட் மெத்தையில உட்கார்ந்துக்கிட்டு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாத ஒருத்தர் எழுதுன மாதிரி தோணுது எனக்கு. இந்த திருப்பாடல்கள் எல்லாமே மகிழ்ச்சியான நேரங்கள்ல மட்டும் பாடப்பட்டது கிடையாது. உயிருக்கு பயந்து குகைகள்ல ஒழிஞ்சிருக்கும் போதும், பாலைவனங்கள்ல தண்ணீர் இல்லாம தவிக்கும் போதும் பாடப்பட்டவை. ஓ, அப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இதை பாடியிருக்காங்க. ஆமாம், கூட இருந்தவங்களே துரோகம் செஞ்ச தருணங்கள்லயும் கண்ணீரோட பாடப்பட்டவை தான் இதுல ரொம்ப அதிகம். இருங்க, இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இதை நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். கேளுங்க, கண்டிப்பா பேசுவோம். இப்போ வாழ்க்கையில நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்போது, ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போதோ, இல்ல வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் போதோ, ஆண்டவரை போற்றுவது அப்படிங்கிறது வசந்த காலத்துல பூக்களை ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி. அதை யார் வேணாலும் செய்வாங்க. உண்மைதான், அது ரொம்ப சுலபம். ஆனா ஒருத்தர் வேலையை இழந்துட்டு அடுத்த மாச வாடகைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும் போது அவர்கிட்ட போய் எக்காலமும் ஆண்டவரை போற்றுன்னு சொன்னா அது கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியலையா? ஒரு வகையில பார்த்தா நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு வகையான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி. அதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம தலைய மணலுக்குள்ள விட்டுக்கிற நெருப்பு கோழி மாதிரி தோணலையா? புயல் வீசும் போதெல்லாம் எப்படிங்க போற்ற முடியும்? அது யதார்த்தத்துல சாத்தியமா? ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்வாதம் இது. நிறைய பேரோட மனசுல இதே சந்தேகம் இருக்கு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு நாம சந்திக்கிற பொருளாதார நெருக்கடிகள், மருத்துவ செலவுகள், இதெல்லாம் ரொம்ப நிஜமான வழிகள். கரெக்ட். இங்க போற்றுதல் அப்படிங்கறது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நெருக்கடியில போற்றுவது அப்படிங்கிறது பிரச்சனைய மறுதலித்து எல்லாம் நல்லா இருக்குன்னு பொய் சொல்றது கிடையாது. அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியும் கிடையாது. பின்ன அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? மாறாத, ஏன் பிரச்சனை எவ்வளோ பெருசுங்கிறத விட ஏன் ஆண்டவர் அதை விட பெரியவர்னு ஆணித்தரமா அறிக்கை செய்யறதுதான் உண்மையான போற்றுதல். அதாவது பிரச்சனையை மறைக்கிறது இல்ல, பிரச்சனைக்கு மேல ஆண்டவரை உயர்த்தி வைக்கிறதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? சரியா சொன்னீங்க. இதோட உளவியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளை எதை அதிகம் நினைக்குதோ அதுதான் நமக்கு பெருசா தெரியும். ஓ, நாம எப்பவும் நம்ம கஷ்டங்களை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனை தான் பெருசா தெரியும். ஆமா, அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து நிக்கும். ஆனா நம்ம கவனத்தை ஆண்டவரோட நற்குணங்கள் பக்கம் திருப்பினா, அதாவது ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுறப்போ நம்ம மூளையில ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்கிறது. என்ன மாதிரி மாற்றம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நம்ம உள்ளே இருக்கிற பயம் சுருங்கி நம்பிக்கை வளர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அடுத்த வரிகள் ரொம்ப ஆச்சரியமானவை. என்ன வரிகள் அது? நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்ட அக்களிப்பர் அப்படின்னு இருக்கு. ஓ, நம்ம போப்பதில் இருந்து நமக்கு மட்டும் நடக்கிற ஒரு ஹீரிங் ப்ராசஸ் இல்ல, அது மத்தவங்களுக்கான சாட்சியமாவும் மாறுது இல்லையா? நிச்சயமா. இங்க எளியோர் அப்படிங்கிறவங்க வெறும் பணத்துல ஏழைகள் கிடையாது. பின்ன யார சொல்றாங்க? வாழ்க்கை போராட்டங்கள்ல அடிபட்டு எந்த நம்பிக்கையும் இல்லாம மனதளவுல உடைஞ்சு போய் நிக்கிறவங்க. அவங்க நம்மள சுத்தி எப்பவும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, நம்ம சூழ்நிலையை அவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கே இவ்ளோ பெரிய அடி விழுந்திருக்கே, இவன் எப்படி இவ்ளோ அமைதியா நம்பிக்கையா இருக்கான் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. உண்மைதான், அந்த சாட்சியம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். நம்மள அறியாமலேயே நம்மளோட அந்த போற்றுதல் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அக்களிப்பையும் நம்மளாலையும் மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையும் கொடுக்குது. ஓகே, இப்போ போற்றுதல் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட்டை மாத்துற ஒரு கருவிங்கிறது ரொம்ப நல்லா புரியுது. ஆனா இது முதல் படிதான். ஆமா, வெறும் மைண்ட் செட் மட்டும் போதுமா? வீட்டு வாசல்ல கடன் கொடுத்தவங்க சத்தம் போடும்போது வெறும் மைண்ட் செட் வேலைக்கு ஆகாதே, அங்க ஒரு செயல் தேவைப்படுது. கரெக்ட், அதுதான் பிராக்டிக்கல் ஆக்ஷன். வெறும் போற்றுதலை தாண்டி நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்வது? அதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம்.
போற்றுதல் வந்து நம்ம மனச பதப்படுத்துது. அப்படி பதப்படுத்தப்பட்ட மனம்தான் அடுத்த கட்டமா நேராக ஆண்டவரை நோட்டி கூவி அழைக்க தூண்டுது. அந்த கூவி அழைக்கும் செயல் இங்குதான் ஆரம்பிக்குது. ஆமா, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அப்படிங்கிற அந்த செயல்பாடு அங்கேதான் தொடங்குது. இங்கதான் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. நேயர்களுக்கும் இந்த கேள்வி கண்டிப்பா தோணும். என்ன சிக்கல்னு சொல்லுங்க. இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அப்படின்னு படிச்ச உடனே நாம ஜெபிச்ச அடுத்த செகண்டே ஆண்டவர் ஒரு மேஜிக் பண்ணிடுவாருன்னு நம்புறாங்க. அதாவது பிரச்சனை அப்படியே மாயமா மறைஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அந்த பிரச்சனையோ நம்மளை கஷ்டப்படுத்துற அந்த நோயையோ இல்ல அந்த பல லட்சம் ரூபாய் கடனையோ அப்படியே மாயமா மறைய வச்சிருவாரு எதிர்பார்க்கறாங்க. ஆனா யதார்த்தம் அப்படி இல்லையே. அதுதான் நிஜ வாழ்க்கையில நம்ம கண்ணை மூடி முழிச்சா கடன் அப்படியே தான் இருக்கு, நோய் அப்படியே தான் இருக்கு. அப்போ விடுவித்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் தான் என்ன? ஏமாற்றம் தானே மிச்சம். நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான கேள்வி. இங்க என்ன பிரச்சனைனா, நாம ஆண்டவரை வந்து ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரியோ இல்ல ஒரு மேஜிக் நிபுணர் மாதிரியும் பார்க்க பழகிட்டோம். நாம கேட்ட உடனே எல்லாமே கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரோட செயல்படும் விதம் அது கிடையாது. வெளியில இருக்கிற பிரச்சனையிலிருந்து உடனடியாக விடுதலை தர்றதை விட அந்த பிரச்சனையை குறித்த அச்சத்திலிருந்து விடுதலை தர்றதுதான் அவர் செய்யற உண்மையான பெரிய அற்புதம். அப்போ பிரச்சனை மறையறது அற்புதம் இல்ல, பிரச்சனை இருக்கும் போதே நம்ம பயம் போறதுதான் அற்புதம்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இது இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா விளக்க முடியுமா? கட்டாயமா. இப்போ பயம் அப்படிங்கிறது என்ன செய்யும்னு யோசிச்சு பாருங்க. அது நம்ம சிந்தனையே முழுசா முடக்கிடும். ஆமா, பயத்துல எந்த முடிவும் சரியா எடுக்க முடியாது. பயந்து போயிருக்கிற ஒருத்தரால எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான தீர்வை யோசிக்கவே முடியாது. கடன், நோய், ஆபீஸ் பிரச்சனை எல்லாமே வெளியில இருக்கிற சூழ்நிலைகள். ஆனா பயம் அப்படிங்கிறது உங்க ஆன்மாவுக்குள்ள இருக்கிற ஒரு சிறைச்சாலை. ஆண்டவர் முதல்ல உங்க உள்ளே இருக்கிற அந்த சிறைச்சாலையை தான் உடைக்கிறார். இது ரொம்ப ஆழமான கருத்து. உள்ளுக்குள்ள நடக்கிற விடுதலை. அதை பார்த்து நடுங்கின உங்க இதயம் எப்போ அமைதியடைதோ அப்போதான் அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய ஞானமும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் உண்மையான விடுதலை. வாவ், இது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். உள்ளத்துல இருக்கிற சிறை உடைக்கப்படுது. ஆமா, அதை தொடர்ந்து வர்ற வசனமும் ரொம்ப முக்கியமானது. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழ்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இத படிக்கும்போது இன்றைய கால சூழல தான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது. நீங்க எது சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அவமானம் அப்படிங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு எந்த அளவுக்கு மனிதர்களை பாதிக்குதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆமாங்க, இன்னைக்கு இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி மரணத்தை விட அதிகமா பயப்படுறது இந்த அவமானம் அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்கு தான். கண்டிப்பா. அதுவும் இந்த சோசியல் மீடியா காலத்துல அது ரொம்ப மோசம். உண்மைதான். இந்த டிஜிட்டல் யுகத்துல சோசியல் மீடியால ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட போதும், அடுத்த செகண்ட் உலகம் முழுக்க அது பரவிடுது. எந்த இரக்கமும் இல்லாம ட்ரோல் பண்றாங்க, விமர்சனம் செய்றாங்க. மனிதர்கள் ரொம்ப குரூரமா நடந்துக்கிறாங்க. ஆமா, இந்த சோசியல் மீடியா அவமானங்கள், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம், தோல்வியை குறித்த அச்சம், இதெல்லாம் தான் இன்னைக்கு பலருடைய நிம்மதியையே முழுசா அழிச்சிடுது. 100க்கு 100 உண்மை. உலகத்தோட பார்வையில நீங்க தோற்றவராகவோ அவமானப்பட்டவராகவோ இருக்கலாம். உலகம் உங்களை நிராகரிக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல. ஆமா, எப்போ நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களோ அப்போ அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். மனிதர்கள் கொடுக்கிற அவமானம் தற்காலிகமானது. அப்போ ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஆண்டவர் கொடுக்கிற அந்த உறுதி உங்க ஆன்மாவுக்கு ஒரு மாபெரும் விடுதலையையும் முகத்துல ஒரு மிளிர்ச்சியும் தரும். இது உலகத்தால புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு அருங்கொடை. ஆன்மாவிற்குள் ஏற்படும் விடுதலை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்போ உள்ளத்தின் அச்சம் நீங்கியாச்சு. ஆனா கண்ணுக்கு தெரிகிற ஆபத்துகள் நம்மள சுத்தி இருக்கும்போது புற பாதுகாப்பு தேவைப்படுதே. அத பத்தி ஆண்டவர் என்ன சொல்றார்? அதுக்கும் இந்த வாசகத்துல ரொம்ப தெளிவான பதில் இருக்கு. 7வது வசனத்தை பாருங்க. என்ன சொல்லுது அந்த வசனம்? ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. வாவ், தேவதூதர்கள் நம்மள சுத்தி நின்னு காப்பாத்துவாங்களே. இத நான் புனிதர்கள் பேதுரு, பவுல் இருவரோட வரலாற்று பின்னணியோட இணைச்சு பார்த்தோம்னா இதோட ஆழம் இன்னும் சிறப்பா புரியும். ஆமா, இவங்க 2 பேருமே ஏதோ ரொம்ப பாதுகாப்பான சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்தவங்க கிடையாது. மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போய் நின்னவங்க தானே. நிச்சயமா. முதல்ல திருத்தூதர் பேதுருவோட சூழ்நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த சங்கிலிகளை அறுத்து அவரை சூழ்ந்து நின்று பாதுகாப்பா வெளியில அழைச்சிட்டு வர்றாரு. கேட்கும் போதே ரொம்ப சிலிர்க்குது. இது பேதுருக்கு மட்டும் இல்ல, திருத்தூதர் பவுலுக்கும் இதே மாதிரி நடந்துச்சு இல்லையா? ஆமாம்,
பவுல் தன்னுடைய பயணங்கள்ல எத்தனை கப்பல் சேதங்கள், புயல்கள், திருடர்களோட ஆபத்துகள், மரண பயம் எல்லாத்தையும் பார்த்தவர். எல்லாமே உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் தான். மனித பலம் முழுசா கைவிட்ட நேரங்கள்ல எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரோட தூதர் அவரை சூழ்ந்து நின்று பாதுகாத்தார். இது ஏதோ பழைய வரலாறு மட்டும் இல்ல. கரெக்ட். இது வெறும் வரலாறு கிடையாது. இன்னைக்கு இந்த ஆழமான பார்வையை கேட்டுக்கிட்டு இருக்கிற தனிமையில தவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நேரடி வாக்குறுதி இது. நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழும்போது கண்ணுக்கு தெரியாத அந்த பாதுகாப்பு அரண் நமக்காக எப்போதுமே காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் இனிமையானது. ஆமா, இந்த இடத்துல அந்த 8வது வசனம் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ரொம்ப அழகான வரிகள். இதுக்கு நான் ரொம்ப மாடர்னான ஒரு ஒப்புமையை சொல்ல விரும்புறேன். நேயர்களுக்கும் இது சுலபமா புரியும். சொல்லுங்க. கண்டிப்பா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பாராஷூட் எப்படி வேலை செய்யும்னு அதோட மேனுவலை நம்ம எத்தனை தடவை வேணும்னாலும் திரும்ப திரும்ப படிக்கலாம். தியரி மாதிரி. ஆமா, அந்த மேனுவல்ல இந்த பாராஷூட் 100 கிலோ எடையை தாங்கும், இத்தனை அடி உயரத்துல இதை ஓபன் பண்ணலாம்னு ரொம்ப தெளிவா எழுதியிருக்கும். அதை நாம அறிவுபூர்வமா நம்பவும் செய்வோம். சரி. ஆனா அந்த பாராஷூட் மேல நமக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கிற ஒரு ஏரோப்ளேன்ல இருந்து கீழே குதிச்சு காத்துல நம்ம அப்படி மிதக்கும் போது அந்த பாராஷூட் விரிஞ்சு நம்மளோட முழு எடையும் தாங்கி பிடிக்குது பாத்தீங்களா? ஓ, அந்த தருணம். அந்த ஒரு நொடியில கிடைக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதுக்கும் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. விசுவாசமா அப்படிதான். எக்ஸலண்ட். ரொம்ப அற்புதமான ஆழமான ஒப்புமை இது. ஆண்டவரை பத்தி நாம நிறைய பேசியிருக்கல, திருவிவிலியத்துல படிச்சிருக்கலாம், பல அறிவுரைகளை, மறையுரைகளை கேட்டிருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஃப்ரீ ஃபால் ஆகுற மாதிரி எல்லா ஆதாரமும் கைவிட்ட சூழ்நிலையில ஆண்டவரே நீங்க தான் எனக்கு பாராஷூட் முழுசா நம்பி அவர்கிட்ட சரணடையும் போதுதான் அவர் எப்படி நம்மளை தாங்கி பிடிக்கிறாருன்னு நமக்கு நேரடியா புரியும். எக்ஸாக்ட்லி. அந்தரத்துல விழும்போது நம்மள தாங்கி பிடிக்கிற அந்த அனுபவத்தை தான் ஆண்டவரை சுவைத்து பாருங்கள்னு திருப்பாடல் ரொம்ப அழகா சொல்லுது. நேயர்களே, நீங்க ஆண்டவரை விரும்பின ஒரு கான்செப்டா உங்க அறிவால மட்டும் புரிஞ்சுக்க முயற்சிக்காம அவர்கிட்ட முழுமையா அடைக்கலம் புகுந்து அவரை நேரடியா உங்க வாழ்க்கையில அனுபவிச்சு பேறு பெற்றோராக மாறணும்னு தான் இந்த வாசகம் உங்களை அழைக்குது. உண்மையிலேயே ஆண்டவரை சுவைத்து பார்ப்பது என்பது ஒரு தத்துவவாதமான சிந்தனை கிடையாது. பின்ன அது ஒரு நேரடி யதார்த்தமான அனுபவம். அந்த அனுபவத்தை ஒருமுறை பெற்றவர்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் கலங்காம உறுதியா நிப்பாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. நேர்கள் இத கவனமா கேட்கணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், கழுத்தை நெரிக்கிற கடன்களையும், உங்களை முடக்கி போடுற அந்த சோசியல் மீடியா அவமானங்களையும் உங்க சொந்த பலத்தால மட்டுமே தீர்த்து விடலான்னு இன்னும் தனியாவா போராடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி போராடுறது ரொம்ப கஷ்டம். இல்ல, இந்த வாசகத்துல வர்ற அந்த ஏழைய போல உங்களுடைய அத்தனை பலவீனங்களையும் எந்த ஈகோவும் இல்லாம ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னால இனி முடியாது, நீரே எனக்கு தஞ்சம்னு சொல்லி அவரை நோக்கி கூவி அழைக்க தயாரா இருக்கீங்களா? இந்த அர்ப்பணிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒன்றை மட்டும் ஆழமா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. நம்ம பலவீனத்தை முழுமையா ஒப்புக்கொள்வதுதான் ஆண்டவரின் பாதுகாப்பை பெறுவதற்கான முதல் படி. நம்ம எப்ப முழுசா உடைஞ்சு சரணடைறோமோ அப்போதான் அவர் நம்மளை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறார். ரொம்ப உறுதியான, சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள். திருப்பாடல்கள் 34வது அதிகாரத்துல எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் அப்படின்னு ரொம்ப அழகா வாசிக்கிறோம். நம்ம நேர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மெக்கானிசம் இதுதான். ஆண்டவர் எப்பவுமே முதல்ல வெளியில இருக்கிற பிரச்சனையை மாத்துறது கிடையாது. ஓ, வெளியில இருக்கிற சூழ்நிலையா? இல்லையா? இல்ல, அவர் முதல்ல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை தான் உடைக்கிறார். நீங்க உங்க பயங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த விசுவாசம் உங்க மனசுல ஒரு பெரிய ஒளியை கொண்டு வருது. அந்த ஒளி உங்க சூழ்நிலைகளை தாண்டின ஒரு அமைதியை உங்களுக்கு தரும். அதாவது உள்ளே மாற்றம் நடந்தா வெளியே மாற்றம் நடக்கும். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற இரும்பு வாயில்கள் தானாகவே திறக்கிறத நீங்க கண் முன்னாடியே பாப்பீங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஒரு மனிதன் தன்னுடைய பயத்திலிருந்து விடுதலையாகும் போது அவனால எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம அடுத்ததா நற்செய்தி வாசகத்துல ரொம்ப அழகா பார்க்க முடியுது. ஆமா. இதுல ஒரு முக்கியமான தருணம் இருக்கு. ஏன்னா இயேசு கேட்ட அந்த மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி சாதாரணமா மக்கள் தன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அப்ரூவல் தேடும் கேள்வி கிடையாது. அப்படின்னா அவர் ஏன் அந்த கேள்வியை சீடர்கள் கிட்ட கேக்குறாரு? அது ஒரு மாபெரும் திருப்புமுனைன்னு சொல்லலாம். இந்த கேள்வியை அவர் எந்த இடத்துல வச்சு கேட்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்தோட பேர் பிலிப்பு செசரியா. அதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்.
அவர் இஸ்ரேல்ல எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்காரு, எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா இந்த குறிப்பிட்ட கேள்விய, தன்னோட அடையாளத்தை பத்தின கேள்விய இந்த பிலிப்பு செசேரியா அப்படிங்கிற இடத்துல வச்சு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, பிலிப்பு செசேரியா அப்படிங்கிறது ஒரு சாதாரண இஸ்ரேல் நகரம் கிடையாது. அது ஒரு முழுமையான புறவினத்து மக்களின் நகரம். ரோமையர்களின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்த இடம். ஓ, அப்படியா? அங்க அப்படி என்ன விசேஷம்? குறிப்பா சொல்லணும்னா, அந்த நகரத்துல பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க தெய்வத்துக்கான பெரிய கோவில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரோம பேரரசனான அகஸ்தஸ் சீசருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை பளிங்கு கோவிலும் அங்க இருந்தது. அகஸ்டஸ் சீசருக்கான கோவிலா? அவர் ஒரு மனித அரசன் தானே? ஆமா, ஆனா அந்த அகஸ்டஸ் சீசர் தன்னை தானே கடவுளின் மகன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவித்து கொண்டவன். அந்த பிரம்மாண்டமான கோவில் ஒரு மிகப்பெரிய பாறையின் மேல கட்டப்பட்டிருந்தது. ஓஹோ, அப்போ இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மற்றும் ஆன்மீக சவால்னு சொல்லலாம். ஏன்னா சுற்றிலும் கடவுளின் மகன்னு தன்னை சொல்லிக்கிற ஒரு மனித சக்கரவர்த்தியோட கோவில் இருக்கு, புறவின தெய்வங்களோட சிலைகள் இருக்கு. சரியா கவனிச்சீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிகார மையத்தோட நிழல்ல நின்னுட்டு தான் இயேசு நான் யாருன்னு கேக்குறாரா? இது ரொம்ப தைரியமான, ஒரு விதத்துல கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயமாச்சே. கண்டிப்பா. சுற்றிலும் உலக அதிகாரங்களும் போலி தெய்வங்களும் நிரம்பியிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பாறைக்கு முன்னாடி நின்னுட்டு தச்சு தொழில் செய்த ஒரு சாதாரண மனிதராக அறியப்பட்ட இயேசு, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். அதுக்கு சீடர்கள் சொல்ற பதில கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் திருமுழுக்கு யோவான் என்கின்றனர், வேறு சிலர் எலியா என்கின்றனர், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்கின்றனர்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் இயேசுவை ரொம்ப உன்னதமான இடத்துல தான் வச்சு பார்த்திருக்காங்க. எலியா, எரேமியா அப்படிங்கிறவங்க இஸ்ரேல் வரலாற்றையே புரட்டி போட்ட மாபெரும் இறைவாக்கினர்கள். அதாவது மக்கள் அவரை ஒரு புரட்சியாளரா, ஒரு பெரிய ஹீரோவா தான் பார்த்திருக்காங்க. உண்மைதான். மக்கள் அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள், அவர் கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டார்கள். அவரை ஒரு வலிமையான அரசியல் தலைவராகவோ தங்களை ரோமானியர்களிடமிருந்து காப்பாற்ற வந்த ஒரு போராளியாகவோ தான் அவங்க எதிர்பார்த்தார்கள். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களோட அவரை ஒப்பிட்டார்கள். ஆனா அவரோட உண்மையான நோக்கத்தையோ அடையாளத்தையோ அவங்க முழுசா புரிஞ்சிக்கல. கரெக்டா? ஆமா, இயேசுவுக்கு இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. ஏன்னா அவர் வெறும் ஒரு இறைவாக்கினர் கிடையாது. அதனாலதான் அவர் அந்த பொதுவான கேள்வியை அப்படியே மாற்றி நேரடியாக தன் சீடர்களை நோக்கி ஒரு கூர்மையான அம்பை போல ஒரு கேள்வியை வீசுகிறார். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். இந்த இடம்தான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு ஊர்ல கதையை சொல்றது நமக்கு ரொம்ப சுலபம். ஆமா, அடுத்தவங்கள பத்தி பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒருத்தர் நேரா நம்ம கண்ணை பார்த்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு நிமிஷம் தயங்கும். ஆனா இந்த இடத்துல சீமோன் பேதுரு எந்த தயக்கமும் இல்லாம ரொம்ப ஆழமான ஒரு பதில சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு? மீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு சொல்றாரு. இதுல மெசியா அப்படிங்கிறது அவங்க பல நூற்றாண்டுகளா எதிர்பார்த்த மீட்பர். ஆனா இந்த வாழும் கடவுளின் மகன் அப்படிங்கிற வார்த்தை நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்த அந்த வரலாற்று பின்னணியோட இணைச்சு பார்த்தா இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அறிக்கை இல்லையா? நிச்சயமாக. இது சாதாரணமாக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் புழக்கப்பட்டிருந்த நாணயங்களில் சீசர் கடவுளின் மகன் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. ஆமா, அது ஒரு பெரிய அரசியல் அதிகாரம். அந்த சீசரின் பிரம்மாண்டமான கோவிலுக்கு முன்பாக நின்று கொண்டு எந்தவித அரசியல் அதிகாரமும் இல்லாத சாதாரண இயேசுவை பார்த்து நீர்தான் வாழும் கடவுளின் மகன் என்று பேதுரு அறிக்கையிடுகிறார். இது ரோமானியர்களை பொறுத்தவரை தேச துரோகம், யூத மத தலைவர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய தெய்வ நிந்தனை. அப்போ பேதுரு தன் உயிரையே பணயம் வச்சுதான் இந்த உண்மையை உடைத்து சொல்றாரு. கண்டிப்பா. சிலைகளிலோ அல்லது சக்கரவர்த்திகளிலோ அல்ல, உண்மையான வாழும் ஆண்டவர் உங்களிடம்தான் இருக்கிறார் என்பதை அவர் ரொம்ப ஆழமா பதிவு செய்கிறார். இத கேட்ட உடனே இயேசுவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கும். உடனே அவர், யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் உடல் சார்ந்த அறிவு இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனிதர்களுடைய தர்க்கமோ அறிவோ இதை உனக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமா, ஆனா இதுக்கப்புறம் அவர் சொல்ற ஒரு விஷயம் தான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. என்ன சந்தேகம் அது? கேளுங்க. அதாவது இயேசு சீமோனை பார்த்து, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
பேதுருவோ பாறை. ஏன் அப்படி கேக்குறீங்க? சீமோன் பேதுரு அப்படிங்கிறவரு ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மீனவர். தண்ணில நடக்கும்போது பயந்து முழுகுனவரு கொஞ்ச நேரத்துல இதே அதிகாரத்துல இயேசு சிலுவை பாடுகளை பத்தி பேசும்போது அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லி இயேசுவிடம் திட்டு வாங்குவார். ஆமா, அப்பாலே போ சாத்தானேன்னு இயேசு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இயேசுவை கைது செய்யும் போது 3 தடவை அவருக்கு என்ன யாருன்னே தெரியாதுன்னு மறுதலிப்பார். இப்படி ரொம்ப நிலையற்ற சஞ்சலப்படக்கூடிய பயந்த சுபாவம் உள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் மேல உலகளாவிய திருச்சபையை கட்டுவேன்னு இயேசு சொல்றது ஒரு கார்ப்பரேட் பார்வையில பார்த்தா இது ரொம்ப மோசமான மேனேஜ்மெண்ட் முடிவு மாதிரி தெரியலையா? எப்படி இவ்ளோ பலவீனமான ஒருத்தரை பாரேன்னு சொல்ல முடியும்? இது ரொம்பவும் தர்க்க ரீதியான ஒரு கேள்விதான். மனிதர்களாகிய நாம் ஒரு பெரிய பொறுப்பை யாருக்காவது கொடுக்கணும்னா அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு தான் பார்ப்போம். ஆமா, நம்ம லாஜிக் அப்படிதான் வேலை செய்யும். ஆனால் ஆண்டவருடைய பார்வை மனிதருடைய பார்வை அல்ல. இங்கே பேதுருவின் சொந்த குணாதிசயங்களோ அவருடைய மனித பலமோ பாறை அல்ல. விண்ணக தந்தை அவருக்கு வெளிப்படுத்திய அந்த உண்மைதான் பாறை. ஓ, அந்த இறை வெளிப்பாடுதான் பாறையா? ஆமாம், நீர் வாழும் கடவுளின் மகன் என்ற அந்த இறை வெளிப்பாடுதான் திருச்சபையின் அஸ்திவாரம். பேதுரு ஒரு பலவீனமான மனிதராக இருந்தாலும் எப்போது அவர் ஆண்டவரின் வெளிப்பாட்டிற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ அப்போது அவர் பாறையாக மாறுகிறார். அதாவது ஆண்டவர் தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, அவர் தேர்ந்தெடுத்தவங்களை தகுதியானவங்களா மாற்றாரு. அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? மிக சரியாக புரிந்து கொண்டீர்கள். மனித பலவீனங்களை தாண்டி ஆண்டவருடைய கிருபை எப்படி செயல்படுகிறது என்பதற்கு பேதுருவே மிகப்பெரிய சாட்சி. அந்த பிலிப்பிச்சி சேரியாவில் இருந்த பிரம்மாண்டமான பாறையை பார்த்து இயேசு சொல்கிறார், ரோமையர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை அந்த பாறையின் மீது கட்டியிருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய திருச்சபையை இந்த பாறையின் மீது, அதாவது பேதுருவின் அறிக்கையின் மீது கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப ஆழமானது. பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளான்னு சொல்றாரு. ஆமா, இந்த பாதாளத்தின் வாயில்கள் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த இடத்தோட நேரடியாக தொடர்புடையதுதான். அப்படியா? அதுக்கும் அந்த பிலிப்பிச்சி சேரியாவுக்கும் என்ன சம்பந்தம்? பிலிப்பி செசரியாவில் அந்த பிரம்மாண்ட பாறையின் அடிவாரத்தில் ஒரு இருண்ட குகை இருந்தது. அந்த குகைக்குள் இருந்து ஒரு நீரூற்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த காலத்து மக்கள் அந்த குகையை பாதாளத்தின் வாசல் என்றுதான் அழைத்தார்கள். ஓ, நிஜமாவே அப்படி ஒரு இடம் அங்க இருந்துச்சா? ஆமா, இறந்தவர்களின் ஆன்மாக்கள் இதன் வழியாகத்தான் பாதாளத்திற்கு செல்லும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். இயேசு அந்த இருண்ட குகையை சுட்டிக்காட்டிதான் சொல்கிறார், மரணத்தின் சக்திகளோ இருளின் வல்லமைகளோ எந்த ஒரு தீமையோ என் திருச்சபையை ஒருபோதும் அழிக்க முடியாது என்று ஒரு மாபெரும் வாக்குறுதியை அங்க கொடுக்கிறார். கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. ஒரு பக்கம் ரோம சாம்ராஜ்யத்தோட அதிகார சின்னம், இன்னொரு பக்கம் பாதாளத்தின் வாசல்னு நம்பப்பட்ட ஒரு இருண்ட குகை. இது ரெண்டுக்கும் நடுவுல நின்னுட்டு சில சாதாரண சீடர்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கான அடித்தளத்தை இயேசு அமைக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய வழி. சரி, இதுக்கப்புறம் வர்ற வாசகம் தான் ரொம்ப அதிகாரப்பூர்வமானது. இயேசு சொல்றாரு, விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும்னு சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. என்ன, இது ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி இருக்கே, இதுக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்? இல்ல, இது மேஜிக் கிடையாது. இது முதல் நூற்றாண்டு யூத கலாச்சாரத்தில் குறிப்பா ரவிமார்கள் பயன்படுத்திய ஒரு சட்டப்பூர்வமான வார்த்தை. ஓ, ரபிமார்கள் பயன்படுத்திய வார்த்தையா? எப்படி பயன்படுத்துவாங்க? ஒரு ரபி திருவிவிலை போதனைகளை மக்களுக்கு விளக்கும் போது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வது சட்டப்படி சரி என்று சொன்னால் அதை அனுமதிப்பது என்று சொல்வார்கள். சரி, அப்போ தடை செய்வதுன்னா என்ன? ஒருவேளை அந்த செயலை செய்வது தவறு, அது சட்டத்திற்கு புறம்பானது என்று அவர்கள் தீர்ப்பளித்தால் அதை தடை செய்வது என்று சொல்வார்கள். அதாவது அந்த காலத்து யூத சமூகத்தில் எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கும் அதிகாரம், அந்த சட்டத்தை விளக்கும் அதிகாரம் ரபிமார்களுக்கு இருந்தது. ஓஹோ, அப்போ இயேசு பேதுருவுக்கு ஏதோ ஒரு இரும்பு சாவியை கொடுக்கல, மாறாக தன்னுடைய போதனைகளை புதிய உடன்படிக்கையை இந்த உலகத்துக்கு எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை, அந்த நிர்வாக பொறுப்பை பேதுருவுக்கும் அவர் வழியா திருச்சபைக்கும் கொடுக்கிறார். நான் சொல்றது சரிதானே? துல்லியமாக சொன்னீர்கள். இயேசு ஒரு புதிய சமூகத்தை, ஒரு புதிய திருச்சபையை உருவாக்குகிறார். அந்த திருச்சபையை வழிநடத்த, மக்களுக்கு நற்செய்தியை போதிக்க, பாவங்களை மன்னித்து அவர்களை இறைவனோடு ஒப்புரவாக்க அவர் பேதுருவை ஒரு தலைமை நிர்வாகியாக நியமிக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாச்சே. ஆமாம்,
பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மாளிகையின் முழு நிர்வாகத்தையும் கவனித்துக் கொள்ளும் ஒரு பொறுப்பாளரிடம் அரசரின் சார்பாக திறவுகோல் கொடுக்கப்படும். அதே போல விண்ணரசின் திறவுகோள்களை இயேசு பேதுருவிடம் கொடுக்கிறார். இது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். ஆனா இப்போ இதெல்லாம் பேதுருவுக்கும் ஆரம்ப கால திருச்சபைக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த 2000 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண நேயர்களுக்கு இந்த தடை செய்வது மற்றும் அனுமதிப்பது அப்படிங்கிற அதிகாரம் எப்படி நேரடியாக பொருந்தது? இது ரொம்ப ஆழமான முக்கியமான ஒரு கேள்வி. பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மீக அதிகாரம் திருச்சபையின் தலைவர்களுக்கு இன்றும் தொடர்கிறது என்பது ஒரு பக்கம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு நேயராகிய உங்களுக்கு இது எப்படி பொருந்தும் என்று பார்த்தால், உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு ஆன்மீக முடிவும் மிக முக்கியமானது. அதாவது நம்ம டே டு டே லைஃப்ல நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறீர்களா? அவர்கள் செய்த தவறை மறந்து அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படி நீங்கள் அவர்களை மன்னிக்கும் போது அவர்களை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். அந்த மன்னிப்பு விண்ணுலகிலும் எதிரொலிக்கிறது. ஓ, அப்போ நான் ஒருத்தரை மன்னிக்கும் போது அந்த செயல் பரலோகத்திலயும் ரெஜிஸ்டர் ஆகுதா? சரியா சொன்னீங்க. அதே போல நீங்கள் மற்றவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை மன்னிக்க மறுத்து உங்கள் மனதுக்குள் அவர்களை தடை செய்யும் போது அது உங்கள் ஆன்மீக வாழ்வை, இறைவனோடு உங்களுக்குள்ள உறவையும் ரொம்ப கடுமையாக பாதிக்கிறது. அப்போ நம்முடைய செயல்கள் வெறும் இந்த மண்ணுலகோடு முடிந்து போவதில்லை. நிச்சயமா இல்லை. அதற்கு ஒரு நித்தியமான விண்ணுலக தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துகின்றன. நிஜமாவே இது நம்ம எல்லாரும் ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம இங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும், குறிப்பா நாம மத்தவங்க கிட்ட காட்டுற அன்பும் மன்னிப்பும் விண்ணுலகம் வரைக்கும் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுப்பை இன்னும் அதிகமாக்குது. சரி, இப்போ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் இன்றைய நவீன வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போம். தாராளமா பார்ப்போம். இன்னைக்கு மக்கள், குறிப்பா இளைஞர்கள் தங்களோட அடையாளத்தை தேடி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் யாரு, என் மதிப்பு என்ன அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த வாசகம் அதுக்கு என்ன பதில் சொல்லுது? இன்றைய நவீன உலகம் ஒரு மனிதனுடைய அடையாளத்தை எப்படி தீர்மானிக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நேயர்களே. சோஷியல் மீடியாவில் நமக்கு எத்தனை லைக்ஸ் வருகிறது, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள், நாம் என்ன பிராண்ட் ஆடை அணிகிறோம், மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் நம் அடையாளத்தை நாம் கட்டமைக்கிறோம். ஆமா, இன்னைக்கு அதுதான் ரொம்ப ஸ்வரடமா நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது எப்படிப்பட்ட அடித்தளம் என்றால், மணலின் மீது கட்டப்பட்ட வீடு மாதிரி. எந்த நேரத்திலும் அது சரிந்துவிடும். மக்கள் நம்மை கொண்டாடும் போது ரொம்ப சந்தோஷப்படுவோம், அவர்கள் நம்மை விமர்சிக்கும் போது அப்படியே உடைந்து போவோம். ஆமா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நினைச்சே நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு போலியான பிம்பத்துக்குள்ளேயே முடங்கிடுது. மத்தவங்க கொடுக்கற அந்த அப்ரூவலுக்காகவே வாழ்றது ஒரு பெரிய அடிமைத்தனம் தான். இயேசுவுக்கே மக்கள் பலவிதமான பட்டங்களை கொடுத்தாங்க. ஆனா அவர் அது எதையும் தன்னுடைய அடையாளமா எடுத்துக்கலையே. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பாடம். இயேசு தன்னுடைய அடையாளத்தை மக்களின் அபிப்பிராயங்களில் தேடவில்லை. அவர் யார் என்பது அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதே போல பேதுரு எப்போது இயேசுவை வாழும் கடவுளின் மகன் என்று சரியாகவும் ஆழமாகவும் அடையாளம் கண்டு கொண்டாரோ அப்போதுதான் அவருடைய சொந்த அடையாளமும் பாறை என்று உறுதி செய்யப்பட்டது. இது ரொம்ப அருமையான பாயிண்ட். உங்களுக்கு இது சொல்லும் செய்தி என்னவென்றால், உங்கள் உண்மையான அடையாளம் உலகத்தின் பார்வையில் இல்லை, உங்களை படைத்த ஆண்டவரின் பார்வையில் நீங்கள் அவருக்கு யாராக இருக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை யாராக பார்க்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைக்கிறது. ஆண்டவர் என்ன யாருன்னு சொல்றாரோ அதுதான் நான். உலகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இன்னொன்னு, பேதுருவுக்கு எப்படி விண்ணக தந்தை அந்த உண்மையை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி நாமும் நம்ம வாழ்க்கையில முடிவுகள் எடுக்கும்போது நம்முடைய சொந்த அறிவை, அதாவது வெறும் லாஜிக், உடல் சார்ந்த சிந்தனைகளை மட்டுமே நம்பி இருக்க கூடாது. ஆமா, கண்டிப்பா. ஜபத்தின் வழியாக ஆண்டவரின் வெளிப்பாட்டை தேட வேண்டும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும், உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு நாம எப்பவும் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். மிகச் சரியாக கூறினீர்கள். நாம் நமது சொந்த அறிவை மட்டும் நம்பியிருக்கும் போது சிறிய பிரச்சனைகள் வந்தாலே நாம் ஆடிப்போய் விடுகிறோம். ஆனால் நமது வாழ்க்கையின் அடித்தளம் பாறையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரி, அது ஒரு பெரிய நோயாக கூட இருக்கலாம். ஆமா, கடுமையான பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், உறவுகளில் வரும் பெரும் விரிசலாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பாதாளத்தின் வாயில்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடைய மாட்டீர்கள். அந்த அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை, அந்த நம்பிக்கையை இந்த திருவிவிலிய வாசகம் இன்று உங்களுக்கு ஆழமாக ஊட்டுவதாக இருக்கிறது. கேட்கவே ரொம்ப தைரியமா இருக்கு.
நாம நம்பி இருக்கிற பாறை எந்த புயலுக்கும் அசையாத பாறை. அந்த பாறையின் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது நமக்கு எந்த பயமும் இல்ல. ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த கேள்வியை உங்களை நோக்கி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நேர்களே. இயேசு இன்று உங்கள் முன் நேரில் வந்து நின்று உன் வாழ்க்கையை, நீ வாழும் முறையை வைத்து பார்த்தால் நான் யார் என்று நீ சொல்கிறாய் என்று கேட்டால் உங்கள் அன்றாட செயல்கள் அவருக்கு என்ன பதிலை சொல்லும்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமாம், நீங்கள் அவரை வெறும் ஒரு வரலாற்று தலைவராக, ஏதோ ஒரு நல்ல வழிகாட்டியாக மட்டும் பார்க்கிறீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆளும் வாழும் கடவுளின் மகனாக உங்கள் செயல்கள், உங்கள் வார்த்தைகள், மற்றவர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு ஆகியவை அவரை பறைசாற்றுகின்றனவா? உங்கள் பதில் வெறும் வார்த்தைகளில் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நிச்சயமா இது நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய சொல்லும் செயலும் அவர் யார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இயேசு ஏன் சீமோனை போய் ஒரு அடித்தள பாறையா தேர்ந்தெடுக்கணும்? சீமோன் ஒன்னும் பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது இல்ல? ஆமா, அவரு நிறைய தப்பு பண்ணிருக்காரு. தண்ணி மேல நடக்கும்போது பயந்து மூழ்கினவரு, இயேசுவ பாடுகள் பத்தி பேசும்போது தடுத்து நிறுத்தி திட்டு வாங்கினவரு, கடைசியில இயேசுவையே 3 முறை எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சவரு. இப்படி ஒரு நிலையற்ற, ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஒரு மனுஷன் மேல எப்படி ஒரு பிரம்மாண்டமான திருச்சபையை கட்ட முடியும்? இது ரொம்ப ரிஸ்க் இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய அருளின் ரகசியமே. இப்ப பாத்தீங்கன்னா, இயேசு சீமோனுடைய மனித பலவீனங்களின் மேல் திருச்சபையை கட்டவில்லை. பின்ன எதன் மேல கட்டினாரு? சீமோன் சொன்ன அந்த இறைவழிபாட்டின் மீதும் ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த விசுவாசத்தின் மீதும் தான் கட்டினார். சதை உடல் அல்ல, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே இதை உனக்கு வெளிப்படுத்தி உள்ளார் என்று இயேசு அங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஓ, அதனாலதான் அந்த சாவிகளை கொடுக்கிறாரா? அதேதான். அதனாலதான் விண்ணரசின் திறவுகோள்களை அவரிடம் ஒப்படைத்தார். மண்ணுலகில் தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், அனுமதிப்பது அனுமதிக்கப்படும் என்ற மாபெரும் அதிகாரத்தை ஒரு சாதாரண மீனவனுக்கு கொடுக்கிறார். இதை நான் யோசிக்கும் போது, திருத்தந்தை லியோ 14 கடந்த 29 ஜூன் 2025 அன்று ஆற்றிய ஒரு மறைவுரை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் இதே ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கையோட இணைச்சு பேசியிருந்தாரு. ஆமா, அந்த மறையுரை ரொம்ப சிறப்பானது. அவர் என்ன சொன்னார்னா, இயேசு அன்று பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்விய இன்று நம்மை பார்த்து கேட்கிறார் அப்படின்னு அவர் சொன்னாரு. உங்கள் வாழ்வில் இயேசுவுக்கு என்ன இடம்? நமது நம்பிக்கையின் சுடர் இன்னும் பிரகாசமாக எரிகிறதா அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்விகள் நம்ம நேயர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாவும் அதே சமயம் ஒரு சவாலாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நாம எத்தனையோ தடவை பலவீனப்பட்டு விழுந்திருக்கலாம். ஆனா நம்ம பலவீனத்தை விட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த விழிப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஆமா, ஆண்டவர் நம்முடைய தகுதியை வச்சு நம்மை அழைப்பதில்லை, அவருடைய அழைப்பு தான் நமக்கு தகுதியை கொடுக்கிறது. இந்த விசுவாசம் எப்படி ஒரு மனிதனை அவனுடைய வாழ்வின் இறுதி வரை கொண்டு செல்லுது, அவனை எப்படி முதிர்ச்சி அடைய செய்துங்கிறத நாம 2ஆம் வாசகத்துல ரொம்ப ரொம்ப ஆழமா பார்க்க முடியும். அந்த 2ஆம் வாசகம் பவுலோடது இல்லையா? ஆமா, திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 4. இங்குதான் விஷயமே மொத்தமா திரும்புது பாருங்க. முதல் வாசகத்துல பேதுரு சிறையிலிருந்து தப்பிக்கிறாரு. ஆனா இப்போ 2ஆம் வாசகத்துல பவுல் சிறையில் இருக்காரு. அவர் ரோம் நகரத்துல பூமிக்கடியில் இருக்கிற கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாத ஒரு பாதாள சிறையில் இருக்காரு. அந்த மாமரட்டின் சிறை ரொம்ப கொடுமையான இடம் அது. ஆமா, அங்கிருந்து தப்பிக்க போறது கிடையாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். மரணம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. ஆனாலும் அவர் ரொம்ப உற்சாகமா எழுதுறாரு. அதாவது வசனம் 6ல பவுல் சொல்றாரு, அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன், நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு. தன்னுடைய மரணத்தை அவர் எப்படி பார்க்கிறாருன்னு இதுல தெளிவா தெரியுது. எங்கதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்னன்னா, இன்றைய நவீன உலகத்துல நாம ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சு ரொம்ப களைப்பாயிட்டா, எனக்கு பர்ன் அவுட் ஆயிடுச்சு, நான் ரொம்ப சோர்வாயிட்டேன்னு சொல்றோம். ஆமா ஆமா, அது ரொம்ப சாதாரணமா நம்ம எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். ஆனா பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதிக்கட்ட சோர்வையோ தான் சந்திக்க போகிற கொடூரமான மரணத்தையோ ஒரு பலின்னு சொல்றாரு. அதாவது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு மிக உன்னதமா பாக்குறாரு. ஒரு மரணத்தை எப்படி பலியா பார்க்க முடியும்? இது எப்படி சாத்தியம்?
அது என்ன சொல்றதுன்னா, அவர் தன்னுடைய வாழ்வை ஒரு சுமையா பார்க்கல. நம்ம நவீன உலகத்துல நாம பர்ன் அவுட் அப்படின்னு சொல்றது நம்ம எனர்ஜி வீணா போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஹோ, நாமே ஒரு பலிகாடா ஆக்கப்பட்டுட்டோம்னு நினைக்கிறோம் இல்லையா? கரெக்ட். ஆனா பவுல் அப்படி நினைக்கல. அவர் பயன்படுத்துற வித பலி அப்படிங்கிற வார்த்தையின் பின்புலத்தை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். இத கிரேக்க மொழியில பான பலி அப்படின்னு சொல்லுவாங்க. பான பலி அப்படின்னா என்ன? அதாவது அன்றைய மரபுப்படி ஒரு பலி செலுத்தும் போதோ அல்லது ஒரு விருந்தின் முடிவிலோ ரொம்ப விலைமதிப்பற்ற திராட்சை ரசத்தை முழுவதுமா பலிபீடத்துல ஊற்றுவார்கள். அது ஆண்டவருக்கு உகந்த ஒரு அர்ப்பணம். அது வீணாவதில்லை. ஓஹோ, அப்ப தன்னுடைய ரத்தம் சிந்தப்படுவதை அவர் ஒரு தண்டனையா பார்க்கல. கண்டிப்பா இல்ல. நானே என் உயிரை ஆண்டவருக்காக முழுமையா ஊற்றுகிறேன் அப்படின்னு அவர் உணர்றார். தான் ஒரு பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட துளியும் இல்ல. இது நிஜமாவே ஒரு பெரிய சிந்தனை மாற்றம் தான். நேர்களே, நீங்க உங்க குடும்பத்துக்காகவோ குழந்தை வளர்ப்புக்காகவோ இல்ல நேர்மையான ஒரு பணிக்காகவோ உங்க முழு சக்தியும் கொடுத்து உழைக்கும் போது பல நேரங்கள்ல ரொம்ப சோர்வா உணர்வீங்க. ஆமா, நம்ம வாழ்க்கை வீணாகுதுன்னு கூட தோணும். ஆனா அந்த உழைப்பு வெறும் சோர்வு அல்ல, அதுவும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு பலி பொருள் தான் அப்படிங்கறத பவுல் இங்க நமக்கு உணர்த்துறார். உங்க வியர்வை வீணாகல, அது ஆண்டவருக்கான ஒரு பானபலி. அருமையான ஒரு ஒப்பீடு. அடுத்து வசனம் 7 அவர் சொல்றாரு, நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரு சின்ன புஷ்பேக் இருக்கு. அதாவது பொதுவா போராட்டம் அப்படின்னாலே அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நெகட்டிவ் விஷயம் தானே? உலக பார்வையில நீங்க சொல்றது சரிதான். பின்ன ஏன் அவர் அதை நல்லதொரு போராட்டம் அப்படின்னு கொண்டாடுகிறாரு? ஒரு ஊழல் நிறைந்த இடத்துல நேர்மையா இருக்க போராடும் போது நமக்கு ஒரு கட்டத்துல கசப்புணர்வு தான் வரும். ஆனா பவுல் சொல்றது மனிதர்களுக்கு எதிரான ஒரு உலக போராட்டம் கிடையாது. இது ஒரு ஆன்மீக போராட்டம், இறையாட்சிக்காக நடைபெறும் ஒரு போராட்டம். ஓ, உலக பொருள்களுக்கான போராட்டம் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, கிரேக்கத்துல இதுக்கு அகோன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது தடகள போட்டிகள்ல நடக்கிற மாதிரியான ஒரு இலக்கை நோக்கிய போராட்டம், இருளுக்குள் வெளிச்சத்தை கொண்டு செல்வதற்கான போராட்டம். அப்படியா? அப்போது யாருக்கும் எதிரான குருட்டுத்தனமான சண்டை கிடையாது. கரெக்ட். அப்புறம் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படிங்கிறது கடும் புயல் அடிக்கும் போது ஒரு சின்ன விளக்கின் சுடரை நாம கைகளை வச்சு பாதுகாப்போமே, அது மாதிரி எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அந்த விசுவாசத்தை கைவிடல. வாவ், ரொம்ப அழகான ஒரு விளக்கம். நேரே, இன்றைய நவீன உலகத்துல லஞ்சம், பொய், சுயநலம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கிறப்போ நேர்மையா வாழ்றதே ஒரு பெரிய போராட்டம் தான். ஆமா, நேர்மையா வாழ்றது இன்னைக்கு ரொம்பவே கஷ்டம்தான். அந்த போராட்டத்துல நீங்க துவண்டு விடாம உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிக்கணும். அதுதான் ஆண்டவர் பார்வையில நல்லதொரு போராட்டம். இத நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும். நிச்சயமா. அடுத்த வசனம் 8 அவர் சொல்றாரு, இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வகை, அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு. இங்க என்ன ரொம்பவே ஈர்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வெற்றி வகை பவுலுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வைக்கப்படல. நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டும் அல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார்னு சொல்றாரு. ஆமா ஆமா, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்க. நிஜமாவே இது நம்மை போல காத்திருக்கும் அனைவருக்கும் உண்டு அப்படிங்கிறது என்ன சொல்றது, ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குது. கண்டிப்பா. இங்க நாம கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் அவர் நீதியான நடுவர் அப்படின்னு குறிப்பிடுறார். பவுலுக்கு மரண தண்டனை கொடுத்தது நீரோ மன்னன், ஒரு கொடூரமான அநீதியான நடுவர். ஆமா, உலகத்துல நாம சந்திக்கிற நீதிமன்றங்களும் பல நேரங்கள் அப்படித்தானே இருக்கு, ஒரு பக்கச்சார்பா தான் நடக்குது. கரெக்ட். பவுலுக்கு பணபலமோ அதிகாரமோ இல்ல, ஆனா அவருக்கு தெரியும் இந்த உலகத்தின் தீர்ப்பு இறுதியானது கிடையாது அப்படின்னு. அவருடைய மேன்முறையீடு விண்ணகத்தின் நீதியான நடுவரிடும். அப்போ நேரே நீங்க செய்யற பல நல்ல காரியங்களை இந்த உலகம் கவனிக்காம போகலாம், உங்களை தவறா எடை போடலாம். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா நீதியான நடுவராகிய ஆண்டவர் உங்களின் ஒவ்வொரு தியாகத்தையும் அறிவார். உங்களுக்கான அந்த வெற்றி வகை அவரிடம் பத்திரமாக உள்ளது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நீங்க கைவிடக்கூடாது. மனிதர்கள் உங்களை நிராகரிச்சாலும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். மிகச் சரியான ஒரு ஆழமான பார்வை. அடுத்து வசனங்கள் 17-18 ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வருது. ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஒரு நிமிஷம், இந்த சிங்கத்தின் வாய் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஏன்னா பவுல் காலத்துல கிறிஸ்தவர்களை நிஜமாவே சிங்கங்களுக்கு இரையாக்குனாங்களே. ஆமா, அது வரலாறு. ஆனா பவுல் ஒரு ரோமானிய குடிமகன். அவரை சட்டப்படி சிங்கங்களுக்கு இரையாக்க கூடாது.
அவருக்கு தலை துண்டிக்கப்பட்டு தான் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஓஹோ, அப்போ இந்த சிங்கத்தின் வாய் அப்படிங்கிறது ஒரு உருவகமா? கண்டிப்பா இது ஒரு பயங்கரமான ஆபத்தின் உருவகம். அதாவது அவர் தனிமையில சிறையில இருந்தப்போ எல்லாரும் அவரை கைவிட்டப்போ வந்த அந்த விரக்தி, அந்த பயம்தான் அந்த சிங்கம். அப்படியா? அப்போ நம்ம வாழ்வுல கூட இந்த தனிமை, விரக்தி இது எல்லாமே ஒரு சிங்கத்தின் வாய் மாதிரி தானே? கரெக்ட். ஆனா அந்த தனிமையிலையும் ஆண்டவர் மட்டுமே அவர் பக்கம் நின்னு அவருக்கு வலுவூட்டினார். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் அவரை விடுவித்தார்னு பவுல் சொல்றாரு. ஆனா வரலாற்றுப்படி பார்த்தா பவுல் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கலையே. அப்புறம் எப்படி இது விடுவிப்பாகும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆண்டவர் அவரை விடுவித்தது தற்காலிகமா அவருடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்காக அல்ல. பின் எதற்காகனா அவர் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் இருக்கு. ஓ, அதாவது கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அந்த மீட்பு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பவுல் தொடர்ந்து சொல்றாரு, தீங்கு அனைத்தில் இருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார் அப்படின்னு. வாவ்! அப்போ உண்மையான மீட்பு அப்படிங்கிறது இந்த தற்காலிக ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கிறது இல்ல, நிரந்தரமான நிலைவாழ்வு, அதாவது விண்ணரசு தான் அந்த உண்மையான மீட்பு. ஆமா, அதான் ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கும் நிரந்தரமான மீட்பு. இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நேயர்களே, நீங்க தனித்து விடப்படும் போது ஆண்டவர் கண்டிப்பா உங்க பக்கம் நின்று வலுவூட்டுகிறார். அவர் உங்களை நிரந்தரமான நிலைவாழ்வுக்கு அழைச்சிட்டு போவார்னு நம்புங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை தான் நமக்கு உண்மையான பலம். சரி, இப்போ நேயர்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. பவுல் தனது வாழ்வின் முடிவில் திரும்பி பார்த்து நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு ரொம்ப நெஞ்சு நிமிர்த்தி சொல்றார். நேரே இன்றே நம் ஓட்டம் முடிகிறதென்றால் நம்மால் அந்த நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய சுய பரிசோதனை. ஆமா, நம்முடைய அந்த வெற்றி வாகையை நோக்கி நாம் சரியான திசையில தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே கேட்டுக்கணும். நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த சிங்கம் என்பது விரக்தி, நம்பிக்கை இழப்பு, இல்லனா ஆண்டவரை மறுதலிக்கும்படி வரும் சோதனை. ஆண்டவர் என்ன எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து மீட்பளிப்பார் அப்படின்னு அவர் சொல்றதுல ஒரு ரொம்ப முதிர்ச்சியான விசுவாசம் வெளிப்படுது. அதாவது என் உடம்ப நீங்க அழிக்கலாம், ஆனா என் விசுவாசத்தை ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கறதா? எக்ஸாக்ட்லி. என் ஆன்மாவை, என் விசுவாசத்தை அவங்களால தொடவே முடியாது அப்படிங்கிற ஒரு வெற்றி முழக்கம் தான் அது. இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே என்று அவர் அவ்வளவு உறுதியாக சொல்வது இதனாலதான். வாவ்! அதாவது அந்த குகையிலிருந்து தப்பிச்சு போறது மட்டும் வெற்றி கிடையாது, எந்த சூழ்நிலையிலையும் அந்த விசுவாச ஒளியை விடாம பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதும் ஒரு மாபெரும் வெற்றி தான். ஆமா, உண்மைதான். இது இன்றைய நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சிங்கம் என்ன, அது சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய தொடர்ச்சியான நம் மனதை திசை திருப்பு போயான தகவல் பெருக்கமா இருக்கலாம், நம்ம நிம்மதியை கெடுக்கிற தாங்க முடியாத வேலைப்படுவா இருக்கலாம், இல்லனா நம்ம நேர்மைய, விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற சில சமரசங்களா கூட இருக்கலாம். ஆமா, அந்த காம்ப்ரமைஸ். இந்த மாதிரி பல சவால்களுக்கு நடுவுல நம்ம விசுவாசத்தை விட்டு கொடுக்காம தினமும் நம்ம ஓட்டத்தை ஓடி முடிப்பதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நிச்சயமா. பவுலோட வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவர் எத்தனை கப்பல் சேதங்களை பார்த்தாரு, எத்தனை முறை சிறையில அடைக்கப்பட்டாரு, எவ்வளவு அடிகள் வாங்கினாரு. ஆனாலும் அவர் தன்னோட இலக்கை ஒருபோதும் மறக்கல. அந்த நல்லதொரு போராட்டம் அப்படிங்கிறது வெளியில நடக்கிற சண்டையை விட நம்ம உள்ளத்துல நம்ம விசுவாசத்தை தக்க வைக்க நடக்கிற ஒரு ஆன்மீக போராட்டம் தான். இந்த ரெண்டு மாபெரும் மனிதர்களோட வாழ்க்கையும் நம்ம ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பேதுரு ஒரு மீனவர், சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுபவர். ஆனா பவுல் ஒரு மாபெரும் அறிஞர், சட்டங்களை கரைத்து குடித்தவர். இருவரின் பின்னணிகளும் வேற வேற, குணாதிசயங்களும் வேற. ஆனா அவங்க கிறிஸ்துவில் எப்படி ஒன்றிணைந்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, ஆண்டவர் பேதுருவோட மீனவ இயல்ப மாத்தல, பவுலோட அறிவுபூர்வமான தேடல அழிக்கல. இருவருமே தியாக மரணம் அடைஞ்சாங்க. ஆனா 2 பேருடைய அழைப்பும் செயல்பாடுகளும் வித்தியாசமா இருந்துச்சு. ஒருத்தர் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, இன்னொருத்தர் பிற இனத்தாருக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டார். ஆமா, ஒருவருடைய பலம் இன்னொருவருடைய பலவீனத்தை ஈடு செய்வதாக இருந்துச்சு. இதுதான் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. 2 பேரும் வேற வேற பாதையில பயணிச்சாலும் கடைசியில விசுவாசத்தின் பாறையாகவும் நற்செய்தியின் வாளாகவும் திருச்சபையை நிமிர்த்தி வச்சாங்க. இது நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை.
ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ரொம்ப தனித்துவமா படைச்சிருக்காரு. நம்ம பின்னணி வேறையா இருக்கலாம், நம்ம குணாதிசயங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா அந்த விசுவாசம் அப்படிங்கிற அழைப்பு ஒண்ணுதான். அந்த அழைப்புக்கு நாம எப்படி பதில் சொல்ல போறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். கண்டிப்பா நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது பவுலை போல விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நம்மால சொல்ல முடியுமா என்பதுதான் நம்முன் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி. ரொம்ப சரியான ஒரு கேள்வி. அந்த கேள்வியோடவே நாம இப்போ இந்த ஆழமான பார்வையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, நேரம் போனதே தெரியல. இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து நேயர்களே உங்களுக்காக ஒரு சவாலான இறுதி சிந்தனையை நான் இப்ப முன்வைக்க விரும்புறேன். நீங்க ஓடுற இந்த வாழ்க்கை பயணத்துல பல போராட்டங்கள் இருக்கலாம், பல ஏமாற்றங்கள் இருக்கலாம். சில நேரம் பேதுருவை போல இருட்டான சிறையில இருப்பதை போல நீங்க உணரலாம். சில நேரம் பவுல போல சவால்களை நேருக்கு நேர் சந்திக்கலாம். ஆனா உங்களோட ஓட்டத்தை முடிக்கும் போது உங்க விசுவாசத்தை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து நீங்க நான் யாருன்னு சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா உங்க வார்த்தைகள் இல்ல உங்க வாழ்க்கை, நீங்க எடுக்க முடிவுகள் அதுக்கு என்ன பதில் சொல்லும்? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அந்த பதிலில் தான் உங்களுக்கான உண்மையான விடுதலை இருக்கு. மிக ஆழமான சிந்தனை. அந்த உண்மையான விசுவாசம் நம் அனைவருடைய உள்ளத்திலும் ஒளிர வேண்டும். ஆண்டவர் தாமே உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இன்றைய வாசகத்தோட ஆழமான மைய கருத்தை உள்வாங்கி நாம் ஒரு சின்ன ஜெபத்தோட இதை நிறைவு செய்வோம். கண்டிப்பா ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கும் அன்பான ஆண்டவரே, இந்த ஆழமான பார்வையின் மூலியமாக நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. எங்களது வாழ்க்கை போராட்டங்களில் நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உமக்கான நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு துணை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் எல்லா வகையான பொருளாதார நெருக்கடிகள், தோல்வி, பயம், உலகத்தின் அவமானங்கள் ஆகியவற்றிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். புனித பேதுருவையும் பவுலையும் சிறைச்சாலையிலும் புயலிலும் சூழ்ந்து நின்று காத்த உமது தூதர்கள் இன்று இந்த நேயர்களின் வீடுகளிலும் அவர்கள் குடும்பங்களிலும் சூழ்ந்து நின்று காக்கட்டும். அவர்கள் உமது அன்பை நேரடியாக சுவைத்து பார்த்து பேறு பெற்றோராக மாற அருள் புரியும். எங்களை கட்டி போட்டிருக்கும் எல்லா விதமான சங்கிலிகளிலிருந்தும் பயத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்கள் வாழ்வில் திறக்கப்படாமல் இருக்கும் இரும்பு வாயில்களுக்கு முன்பாக உம்மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து எங்கள் முதல் அடியை எடுத்து வைக்க எங்களுக்கு தேவையான விசுவாசத்தையும் தைரியத்தையும் கொடுத்தருளும். உமது ஒளி எங்கள் பாதையை எப்போதுமே தெளிவாக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சி எடுத்துறங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.